எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இன்னைக்கு இறாலையும் காலிஃப்ளவரையும் வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ரெசிபினே சொல்லலாம். அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த இறால் காலிஃப்ளவர் கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. நல்ல அடி வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை எடுத்திருக்கேன். இதில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே தேவைப்படும். நான் கொஞ்சம் நிறைய அளவு செய்கிறேன் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் இந்த அளவு வதங்கணும். இதை ஒரு மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலேயே 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 அளவுள்ள பூண்டு பற்கள், ஒரு 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இடித்து அதையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் ஒன்றாவே வச்சு கூட இடிச்சுக்கலாம். ஆனால் நல்லா இடிச்சுட்டு எடுத்து சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இதே போல் இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். விதைகள் பெருசாக இருந்ததுன்னா விதைகள் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி, 2 தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கட்டும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கலாம். எப்பொழுதுமே தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். சில சமயம் தக்காளி நல்லா குழைவாக சீக்கிரமாகவே வெந்துடும். சில சமயம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பழுத்தும் இருக்கும், ஆனால் மசியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது போல் இருந்ததுன்னா நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1/2 கிலோ அளவுள்ள இறால் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இறால் க்ளீன் பண்ணும்போது நடுவில் கருப்பு கலரில் குடல் பகுதி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இதனோடையே 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்க்கணும். இறால் சேர்த்து செய்கிற சமையலில் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இறாலோட ஸ்மெல் அதிகமாக நமக்கு தெரியாமல் இருக்கும். பொதுவாக சீ ஃபுட்ஸுக்கே நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூக்கலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இறால் லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் மீடியம் சைஸில் இருக்கிற காலிஃப்ளவர் 2 காலிஃப்ளவரை இது போல் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. இது போல் பூக்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். காரத்திற்கு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி நல்லா வேகிறதுக்காக இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா 150 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அதனால தான் நான் நல்ல பெரிய பாத்திரம் எடுக்க சொன்னேன். இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான தீயில வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் நம்ம சேர்த்த காய்கறி சீக்கிரமாக வேகாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் கீழே நல்லா வெந்துடும், மேலே வேகாது. அதனால் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இதுலேயும் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே வந்திருக்கும். இது போல் 2-3 முறை திறந்து பார்த்து கலந்து விட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நடுவில் 3 நிமிஷத்துக்கு இல்லை 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டால் தான் நம்ம சேர்த்த காரம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா நமக்கு படும். அதனால நல்லா ஓரளவு வேக வச்சுக்கலாம். இப்போ மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காயில் 1/2 மூடி அளவு தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவு இறால் சேர்த்தேன். 2 காலிஃப்ளவர் மீடியம் சைஸில் இருக்கிறது சேர்த்தேன். இதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கொதிச்சதுன்னா போதும். ஏற்கனவே காலிஃப்ளவர் ஒரு 75 to 80% வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் விழுது சேர்த்தோம்.
இதனோடையே சேர்த்து எந்த அளவு காய் வெந்து சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். முதல்ல நம்ம சேர்க்கும் பொழுது இந்த ப்ரெஷர் பேனில் நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வெந்த பிறகு நல்லா அப்படியே குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஈஸியாக இருக்குது கலக்கிறதுக்கு. நமக்கு இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி. ஏன்னா எறாவும் சீக்கிரமாகவே வெந்துடும், காலிஃப்ளவரும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நல்ல தாராளமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சீ ஃபுட்டுக்கு எப்பொழுதுமே தாராளமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கீழே எந்த அளவு அந்த தண்ணி குழம்பு இருக்குது பாருங்கள். இது போலவே நான் இன்றைக்கி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இது நல்லா கெட்டியாக வேணும், அதாவது இது போல் லிக்விடாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி இது போல் இருக்காது. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த அளவு லிக்விடாக நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் உங்களோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்குறோம். பட்டை, கிராம்பு, சோம்பு. சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 சின்ன துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 2-3 கிராம்பு. இதில் கல்பாசி இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கிராம்புலாம் போட்ட உடனேயே வெடிக்கும். அதனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க. இல்லைனா வெடித்து மேலே விழுந்ததுன்னா நம்ம கையில் காலெலாம் கொப்பளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த தாளிப்பை எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்க இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தாளிப்பு தான் இதுக்கு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இறால் சேர்த்து சமைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த நான்வெஜிடேரியன் ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் மாறி உங்களுக்கு கமகமான ஒரு வாசனை வரணும் அப்படின்னா இது போல் ஒரு தாளிப்பு நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. இந்த தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே நான் சமைக்கும் பொழுது சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சமைச்சு முடித்த உடனே இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ரெசிபி கலர் மாறாமல், அதே போல் இப்போ இது ஹெவி பாட்டம் பேனில் இருக்குது இல்லைங்களா, சூட்லேயே அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் இந்த அளவு நமக்கு தண்ணியாக வேணும் கிரேவி அப்படின்னு நினச்சி இறக்கியிருப்பீங்க. சூடு ஆறின பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாகிடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா உடனே வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான சுவையான இறால் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த கிரேவியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.